அனைவருக்கும் சிறந்த நல்வணக்கங்கள். 2024 புத்தாண்டு பலன்கள். 2024 புத்தாண்டு பலன்கள் விருச்சிக ராசிக்கு பார்க்க போகிறோம். இப்போ அப்பா 7 சனி முடிஞ்சுப்பா, எவ்வளோ வகரை சனினாங்க. 7 சனி முடிஞ்சுப்பா. கண்டிப்பாக உறுதியாக எவ்வளவோ கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், பிள்ளைகளோட பிரச்சனைகள், எத்தனையோ விஷயங்களை சந்தித்த விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக அந்த 2024 என்பது ஒரு நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகளை, பிரச்சனைகள் தீர்வதற்கான நல்ல நேரமாக உறுதியாக அமையும். ஒரு நிம்மதியான காலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல அடிப்படையான நல்ல விஷயங்கள் உருவாகும். அதில் சந்தேகமே இல்லை. விருச்சிக ராசியை பொறுத்தளவு இன்றைக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு, அதாவது மன்னிக்கணும், 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு போயிருக்கார். ஆக 4ஆம் இடத்தில் மூலத்திரிகோணம் என்ற இடத்தில் சனிவான் ஆட்சி பெற்றிருக்கார். மூலத்திரிகோணம் ஆட்சி என்ற சிறப்பு சக்தியோடு இருக்கிறார். ஆக இது ஒரு வீடு வாசல் சொத்து பிரச்சனைகள் என்று எல்லாவித தொழில் பிரச்சனைகளும் ஒரு முக்கியமாக சரி செய்யக்கூடிய ஒரு சிறந்த நிலையாக ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் சுக்கிரன் புதன் உட்கார்ந்துருக்காங்க. இப்போ லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய அட்டவாதிபதியும் லாபாதிபதியும் என்று சொல்லக்கூடிய புதன் திடீரென்று ஒரு நட்பு மூலம், உறவுகள் மூலம் நல்ல உதவிகள் ஏற்பட்டு அதனால் பிரச்சனைகள் தீரக்கூடிய நிலையும் ஏற்படும். ஏன்னா சுக்கிரன் கூட இருக்கார். புதனோட சுக்கிரன் உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கார். அதனால் நட்பு மூலம், உறவுகள் மூலம் திடீரென்று ஒரு நல்ல உதவிகள் ஏற்பட்டு உங்கள் பிரச்சனையை தீர்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே நேரத்தில் உங்களுடைய தனஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறாங்க. அப்போ அது ஒரு சிறந்த ஒரு பலன்களாக சூரியன் உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி. தனஸ்தானத்தில் இருந்தால் தொழில் மூலம் தங்கு தடையின்றி வருமான முன்னேற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். அப்போ உங்கள் ராசி அதிபதி சேர்ந்து உட்கார்ந்துருக்கார். அதாவது உங்கள் விருச்சிக ராசிக்குரிய செவ்வாயும் தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் தனஸ்தானத்தில் இருக்கும்போது நிச்சயமாக நீங்கள் நினைச்ச மாதிரி தொழில் வருமான முன்னேற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். தொழில் முன்னேற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? உங்கள் ராசிக்குரிய செவ்வாயும் உங்கள் தொழில் ஸ்தானத்துக்குரிய சூரியனும் தனஸ்தானத்தில் இருக்கும்போது நிச்சயமாக தொழில் முன்னேற்றம் உறுதியாக உண்டு. அதில் எந்தவித மாற்றமே இல்லை. 4ஆம் இடத்துல சனி இருக்கும்போது சொத்து பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். அடுத்து உங்களுக்கு தனாதிபதி சொல்லக்கூடிய குரு கொஞ்சம் 6ஆம் இடத்துல இருக்கிறார். அதுதான் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தால், அதுவும் முழுமையாக சரியில்லைன்னு சொல்லிட முடியாது. ஒருவேளை சொந்த தொழிற்சாலைகள் ஏதாவது சொந்தமாக தொழில் பண்ணக்கூடியவங்க வேலையாட்களால் அந்த பிரச்சனைலாம் ஏற்பட்டு அதை சரி செய்யக்கூடிய நிலையில் குரு அந்த இடத்துல இருப்பார். சில ஃபைனான்ஸ் ஏதாவது பண்ணிங்கன்னா அது அந்த ஒரு நிலையில் பிறருக்கு கடன் கொடுக்கக்கூடிய தொழில் செஞ்சாலும் அதில் முன்னேற்றங்கள் ஏற்படும். விருச்சிக ராசிக்காரங்க அந்த கடன் கொடுக்கல் வாங்கல் செஞ்சாங்கன்னா அது கொஞ்சம் முன்னேற்றங்கள் ஏற்படும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த தொழில் பண்ணலாம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தொழில். ஆக இடமாற்றம் உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும். இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும். மிகப்பெரிய பாதிப்புகள் என்பது கண்டிப்பாக குறையும். அதில் எந்தவித சந்தேகமே இல்லை. உங்களுக்கு 9ஆம் அதிபதி கண்டிப்பாக 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். ஆக மிகப்பெரிய பதவி காத்துக்கிட்டு இருக்கு. 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் தர்ம கர்மாதிபதி ஒரு தலைமை, ஏற்கனவே தலைமை அரசாங்கத்தில் பெரிய உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு நிச்சயமாக பெரிய பதவி காத்துக்கிட்டு இருக்கு. ஆக 2024 உங்களுக்கு சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. ஒரு பதவி காத்து கொடுத்து இருக்கிறது. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல விளக்கத்தோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.